நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு என்றும் எழுதி இருக்கிறதே. கவனிக்கிறீங்களா? தலைப்பு என்ன சொன்னேன்? எங்க எழுதியிருக்கு? என்றும் எழுதி இருக்கிறதே. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. பிசாசும் பேசுறான், அப்புறம் யாரும் பேசுறா? இயேசுவும் பேசுறான். பிசாசும் பேசுறான், அப்புறம் யார் பேசுறா? இயேசுவும். கவனிங்க, 40 நாள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கிறார். உடனே நீங்க ரொம்ப பேர் எதை பிடிச்சுக்கிட்டாங்க? எத்தனை நாள் உபவாசம்? 40 நாள். 40 நாள் உபவாசத்தை இயேசு முடித்த பின்பு உடனே அவருக்கு என்ன உண்டாகிறது? மிகுந்த பசி. இப்போ பிசாசு என்ன செய்யறான்? வர வந்து என்ன பண்றான்? பைபிள்ல இருந்து வசனத்தை என்ன பண்றான் அப்படின்னா சொல்றான், நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கற்களை எல்லாம் என்னவா மாற்றணும் என்று எழுதி இருக்கிறதுன்னு சொல்றான். உடனே இயேசு சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி. அப்புறம் தேவாலயத்தினுடைய உச்சியில கொண்டு போய் இயேசுவை நிறுத்தி மேலே இருந்து கீழே தாழ குதியும் உம்முடைய தேவ தூதர்கள் வந்து தாங்குவார்கள் என்று எழுதி இருக்கிறது. இயேசு சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை சோதனை செய்யாதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறது. கவனிங்க, அப்புறம் ஒரு உயர்ந்த மலையின் மேலே உப்பரிக்கையில கொண்டு போய் நிறுத்தி உலகத்தை எல்லாம் பிசாசு இயேசுநாதருக்கு எவ்வளவு நேரத்தில் காட்டுறான்? ஒரு நொடி. ஏற்கனவே நமக்கு சுத்தின சம்பவம் எல்லாம் தெரியும் இல்லையா? முன்னாடி படம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? சுத்தின சம்பவம் எல்லாம் தெரியும் இல்லையா? ஒரு நொடியில காட்டுறான். காட்டிட்டு இந்த ராஜ்யத்தை எல்லாம் என்கிட்ட இருந்து வாங்குறதுக்காக நீங்க சிலுவைக்கு போகணுமா? சாஷ்டாங்க ஒரு முறை என்ன பண்ணுங்க? ஆமா, விழுந்து பணிந்து கொள்ளுங்க, எல்லாவற்றையும் என்ன பண்றேன்? கொடுத்துறேன் அப்படின்னு. உடனே இயேசு சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவரை மாத்திரம் பணிந்து ஆராதனை செய்வாயாக என்றும் எழுதி இருக்கிறது. எத்தனை ஆண்டுல போறீங்க? பிசாசும் சொல்றான் எழுதி இருக்கிறது. கர்த்தரும் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்றும் எழுதி இருக்கிறது. அதனால நீங்க இந்த தலைப்பில் என்ன செய்யலாம் கொஞ்சம் பார்க்கலாம். என்றும் எழுதி இருக்கிறது. நல்லா கவனிங்க, நம்ம எல்லாரும் காட்டிலும் இந்த பரிசுத்த வேதாகமம் யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு? பிசாசு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? எத்தனை பேர் சிந்திக்கிறீங்க? ஐயோ, பிசாசுக்கு வேதம் நல்லா தெரியுத, பிசாசுக்கு வேதம் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியலையா? உண்மைதானே? உண்மையா இல்லையா? இல்லைங்க, பிசாசை காட்டி நீ டபுள் மடங்கு வேதம் தெரியுங்க. கவனிங்க, அப்ப வேத புஸ்தகத்துக்குள்ள மனுகுலத்தை குறித்த தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமை, மனிதன் எப்படி மகிமையானவன், அவன் வாழ்க்கை எப்படி மகிமையானது, அவன் ஆளக்கூடியவன், தனி சிறப்பு பெற்றவன், விசேஷமானவன், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள மனிதனை படைத்திருக்கிறார்.
மற்ற எல்லாத்தையும் பைபிள்ல பிசாசு நல்லா தரவா படிச்சிருக்கிறான். எப்படி படிச்சிருக்கிறான்? தரவா படிச்சு ரெடியா இருக்கிறான். இப்ப யார்கிட்ட போய் இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறான்? யார்கிட்ட போய் கேட்கிறான்னா வார்த்தைகிட்ட போய் என்ன செய்யறான்? கேட்கிறான். இயேசுதான் யாரு? வார்த்தை. இயேசு வார்த்தைகிட்டே போறான் பாருங்க. வார்த்தைகிட்ட போய் அவர் எழுதின வார்த்தையை குறிச்சு அவர்கிட்ட போய் என்ன செய்யறான்? கேட்கிறான் பாருங்க. என்ன சேட்டா பாருங்க பிசாசுக்கு. கவனிக்கிறீங்களா? அதனால பாருங்க பிசாசுங்க, ஆமா என்றும் எழுதியிருக்கிறது. அப்படியாப்பா, அப்படி எழுதியிருக்காங்க எனக்கு தெரியலையப்பா அப்படின்னு இயேசு சொன்னாரா? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு பிரச்சனைனா ஐயோ இந்த பிரச்சனையா, இது எதனால, இந்த காரியமா, இது எதனால, இந்த விஷயமா, இது எதனால தெரியலையே. ஏசு அப்படி சொன்னாரா? மனுஷன் 54 நீ தேவனுடைய குமாரனானால் என்ன செய்ய? கற்களை எப்படி மாற்றும்? அப்பமா. ஐயோ கல் அப்பமா, எனக்கு மாற்ற தெரியாது. இது நான் என்ன சொல்லுவேன் பதில்? அப்படின்னு அப்படியே வனாந்தரத்துல இயேசு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தாரா? நம்ம பண்ற மாதிரி. இவன் மேல இருந்து கீழே குதிக்க சொல்றான். ஐயோ மேல இருந்து கீழே குதிக்க சொன்னா என் எலும்பு என்ன செய்யாது? தேராது, பயமா இருக்க, நான் என்ன பண்ணுவேன்? இவன் கால பணிய சொல்றானே, பணிஞ்சிட்டு எல்லாத்தையும் கொடுத்துரும் சொல்றானே. ஒருவேளை பணிஞ்சிருவோமா? ஒரு முறை யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்? விழுந்துலாமா? வேற வழி இல்லையே அப்படின்னு இயேசு வந்தாரா? பிசாசு பைபிள்ல இருந்து ஒரு சம்பவத்தை கோடிட்டு காட்டுறான். இயேசுநாதர் அதே பைபிள்ல இருந்து அந்த சம்பவத்தை மேற்கொள்ளுகிற இன்னொரு சத்தியத்தை என்ன பண்றாரு? எடுத்து பேசு. பிசாசு பைபிள்ல இருந்து வசனத்தை எடுக்கிறான். உடனே இயேசு என்ன பண்ண தெரியுமா? அதே பைபிள்ல இருந்து அவனுக்கு பதிலடி கொடுக்க என்ன எடுக்கிறாரு? வசனம். கவலை வரும் பொழுது நீங்க பைபிள்ல இருந்து வசனத்தை எடுக்கிறீங்களா? நெருக்கடி வரும் பொழுது பைபிள்ல இருந்து வசனத்தை எடுக்கிறீங்களா? போராட்டம் வரும்போது பைபிள்ல இருந்து வசனத்தை எடுக்கிறீங்களா? குறைவு வரும் பொழுது பைபிள்ல இருந்து வசனத்தை எடுக்கிறீங்களா? சூழ்நிலை சரியில்லாம இருக்கும்போது பைபிள்ல இருந்து வசனத்தை எடுக்கிறீங்களா? குறைவு சில காரியங்களை குறைவு தெரியும் போது பைபிள் இருந்து வசனத்தை எடுக்கிறீங்களா? பயம் வரும் பொழுது வசனத்திலிருந்து பைபிள் எடுக்கிறீங்களா? எடுத்து பிசாசுக்கு முன்னாடி சொல்றீங்களா? என்றும் எழுதியிருக்கிறதே அதுக்கான சம்பந்தப்பட்ட வசனத்தை வாயிலிருந்து பிசாசுக்கு நேர சொல்லி என்றும் எழுதியிருக்கிறது. இயேசு எப்படி தைரியமா சொல்றாரு, எப்படி தைரியமா சொன்னார் பாருங்க. மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றும் எழுதியிருக்கிறது. அப்படின்னா இயேசு காலியான பாத்திரமா இருக்கல. இயேசு எப்படி இருந்தாராம்? நிரப்பப்பட்ட பாத்திரம். எல்லாம் காலையில போகுது பாருங்க, எல்லாம் எம்டி. காலையில இதுல அண்டா வேற குண்டா வேற, எல்லாம் எம்டி பாருங்க. எல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்ட. வெளிய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேஷன் ஷோவை என்ன பண்ணிடும்? தோத்து போயிடும். உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை நாரி போய் கிடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, என்றும் எழுதி இருக்கிறது. தடுமாற்றம் இல்லை. இயேசுவுக்கு என்ன இல்ல? தடுமாற்றம். ஏன் நீங்க தடுமாறீங்க? மோசமான சூழ்நிலையை பார்த்து மனது கீழ்ப்படியல, தடுமாற்றம். உடனே மனது போன போக்கல. ஏன்னா மனதை மேற்கொள்ளுகிற வசனம் சொல்லி என்றும் எழுதியிருக்கிறது. எது ஆவிக்குரிய வாழ்க்கை, எது ஆன்மீக வாழ்க்கை, எது கிறிஸ்தவ வாழ்க்கை? ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் என்ன? நாம் எல்லோருக்கும் இங்கே இந்த பூமியில பொதுவான ஒரு எதிரி இருக்கிறான், லூசிபர். இயேசுநாதர்ட்ட அவன் என்ன வேலையை காட்டினானோ அதே வேலையை இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? காட்டிட்டு தான் இருக்கிறான். இயேசுநாதர்ட்ட
நம்மிடத்தை என்ன கேள்வி கேட்டானோ அதே மாதிரி கேள்வி இன்னும் கேட்கிறான். ஆனா நம்ம அநேகருக்கு அதே பைபிள்ல இருந்து இன்னும் அவனுக்கு பதில் சொல்ல தெரியாதனால வாழ்க்கையில சில இடங்கள்ல வீழ்ச்சி, சில இடங்கள்ல குழப்பம், போராட்டம், நெருக்கடி, உலகத்தை விட்டு வெளியே வர முடியல, சிக்கின்மங்களை விட்டு வெளியே வர முடியல, ஆண்டவர் கீழ்ப்படிய முடியல. ஏன்னா என்றுமே இருக்குது தைரியமா இயேசு சொன்னது போல சொல்ல முடியாம தவிக்கிறோம், தடுமாற்றம். நான் சொல்றது இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது, யாரும் மறுக்கவே முடியாது பாருங்க. ஆனா அதே இடத்துல என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க என்ன செஞ்சிருக்க இருக்க கூடாது கூடாது. கர்த்தர் எப்படி சொன்னாரோ என்றும் எழுதி இருக்கிறதே சொன்னாரோ அதே போல நான் என்ன செய்வேன் சொல்லுவேன். இப்ப பிசாசு மனதில் அப்படியே உணர்த்தலாம். ஒரு சரீரத்துல பாரு பலவீனம், அது உணர்றியா? சரீரத்துல பாரு நோய், அது அந்த அறிகுறியை உணர்றியா? என்றும் எழுதி இருக்கிறது. வசனம் தெரியாதவங்க அப்படியே பாருங்க, அதையே மனதில் யோசிச்சு அப்படியே சிந்திச்சு அப்படியே வாய் திறந்து அதை பேச ஆரம்பிச்சிடும். அவ மனசுல அப்படி உணர்த்தலாம். அத சரீரத்துல ஆமா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பிசாசு மனதுல உணர்த்துற, அதை மேற்கொள்ளுகிற வசனத்தை பைபிள் இருந்து ரெடியா என்ன பண்ணணும் சொல்லணும் இல்லையா? அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று எழுதியிருக்கிறது. சொல்லுவான், எங்க வர வர கீழே தான் போயிட்டு இருக்க, எங்க நீ மேல போற, எங்க பலப்படுற, எங்க வளர்ச்சி அடைகிற? என்ன சொல்லணும் என்ன சொல்லணும்? தாவீது வர வர என்ன செய்தான், பலப்பட்டான் என்றும் எழுதியிருக்கிறது. அவன் மகா பெரியவனாகி என்று எழுதியிருக்கிறது. அவன் செல்வ சீமானாய் வாழ்ந்தான் என்று எழுதியிருக்கிறது. அவன் உள்ள இருந்து எடுக்கணும். எங்க இருந்து எடுக்கணும் சொல்லுங்க? எங்க இருந்து எடுக்கணும்? பைபிள் இருந்து எடுக்கணும். பைபிளை எப்ப எடுக்கிறோம்? பைபிளை எப்ப எடுக்கிறோம்? சில பேர் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரும்போது, சில பேர் என்னைக்காவது ஒரு நாள், சில பேர் டெய்லி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுக்காக எல்லாரையும் சொல்லுங்க. இன்னும் சில பேர் பாருங்க, அவங்களுக்கு பைபிள் காட்சி பொருள் மாதிரி இருக்கும். பைபிளை கையால என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க. பைபிளை கையால என்ன செய்ய மாட்டாங்க. அவன் சொல்வாள், அபிஷ்து அபிஷ்து தொட்டா என்னது, தொடக்கூடாது, தொட மாட்டாங்க. பைபிளை தொட மாட்டாங்க. நல்ல செல்போன் மட்டும் சர்ச்சுக்குள்ள நினைச்சுவாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. பைபிளை தொட மாட்டாங்க. ஏன்னா இவங்க இயேசுவை காட்டு ரொம்ப மேன்மையானவங்க, ரொம்ப அறிவு பெருத்தவங்க. பைபிள் தொட மாட்டாங்க. சில பேர் கிறிஸ்துமஸுக்கு தொடுவாங்க, பிறப்பை குறித்து என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கறதுக்காக தொடுவாங்க. புரியுதா? அப்படி இருக்கக்கூடாது. உடனே உடனே எங்கும் எழுதியிருக்கிறது, எங்கும் எழுதியிருக்கிறது, எங்கும் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா டெய்லி பைபிளை திறக்கணும், வசனத்தை படிக்கணும், வசனத்தை மனப்பாடம் பண்ணணும், வசனத்தை உள்ள என்ன செய்யணும் வச்சுக்கணும். 4 வசனம், 5 வசனம், 10 வசனம், 15 வசனம், 20 வசனம், 50 வசனத்தை மட்டும் உள்ள வச்சு வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யக்கூடாது, அப்படியே அதையே மேக்கப் பண்ணிட்டு இருக்க கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க வெளியே கலரா காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பவுடர் அடிச்சு அப்படி அப்படியே ஒரு செட்டப் பண்ணிடுவாங்க பாருங்க. அது மாதிரி பாருங்க, ஒரு 40 வருஷம் 30 20 உள்ள வச்சு அதையே வச்சு பாலிஷ் பண்ணிக்கிட்டேன்னு அதையே சொல்லிட்டு அதையே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு நடமாடும் வேத புஸ்தகமோ அதே போல நடமாடும் வேத புஸ்தகமா நீங்களும் நானும் என்ன செய்யணும்,
அப்பதான் பிசாசு ஒவ்வொரு முறை கேள்வி கேட்கும் பொழுதெல்லாம் என்றும் எழுதியிருக்கிறது, என்றும் எழுதியிருக்கிறது, என்றும் எழுதியிருக்கிறது அப்படின்னு என்ன செய்ய முடியும்? அவனுக்கு பதிலடி கொடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசு உங்க படிப்பை பார்த்துலாம் பயப்பட மாட்டான், உங்க அழகை பார்த்துலாம் பயப்பட மாட்டான், உங்க திறமையை பார்த்துலாம் பயப்பட மாட்டான், உங்க ஆட்களை பார்த்துலாம் பயப்பட மாட்டான், உங்க ஆள் பலத்தை பார்த்துலாம் பயப்பட மாட்டான், உங்க பணபலத்தை பார்த்துலாம் பயப்பட மாட்டான். ஒண்ணுக்கு தான் பயப்படுவான். எது தெரியுமா? உங்க இருதயத்தில் இருக்கிற வசனத்துக்கு மட்டும்தான் பயப்படுவான். அதனால எப்படி இருக்கணும்? அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் யாரை ஜெயித்தார்கள்? சாத்தானை ஜெயித்தார்கள். அப்படின்னா உங்க இருதயத்துல வசனங்கள் மலை போல கொட்டி கிடக்கணும். உங்க இருதயத்துல வசனம் என்ன பண்ணணும்? மலை போல கொட்டி கிடக்கணும். அப்படின்னா நேரம் எடுத்து வேதத்தை திறக்கணும், படிக்கணும், தியானிக்கணும், படிக்கணும், தியானிக்கணும், படிக்கணும், தியானிக்கணும். நேரமே இல்லைன்னு சொல்லி பச்சை கலர் பொய், மஞ்சள் கலர் பொய், புளு கலர் பொய், ஊதா கலர் பொய்லாம் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நேரமே இல்லை அப்படின்னா உங்களை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பக்காவா ஏமாத்திட்டு இருக்கீங்க சொல்லி அர்த்தம். புரியுதா? என்றும் எழுதியிருக்கிறது. எப்படி சொல்றாரு பாருங்க, ஒரு உறுதித்தன்மையோட, ஒரு நிச்சயத்தோட. அதை கொஞ்சம் பார்த்துருவோமா? இன்னும் நீங்க அதை காட்டவே இல்லையா? ஃபர்ஸ்ட் அப்படிலாம் பேசிட்டாரு. பார்க்கலாமா? வேகம் எடுத்துக்கோங்க. மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 1-11 வேகமாயிடுங்க. பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவு பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்கள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி தேவனுடைய குமாரனே ஆனால் தாழக் குவியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். 30 பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்தார். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் 11வது வசனத்தை நம்ம என்ன சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? 11வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? ஆரம்பிக்கலாமா? அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். போதும். எப்பொழுது சொல்லுங்க? பிசாசு எப்ப இயேசுவை விட்டு விலகி போனான்? வார்த்தையை எடுத்து பிசாசுக்கு நேரா இயேசு என்ன பண்ணாரு? பேசின உடனே தான் பிசாசு இயேசுநாதரை விட்டு என்ன செஞ்சான்? இன்னைக்கு ஏன் பிசாசு வாழ்க்கையை விட்டு போக மாட்டேங்கிறான்? அவனு ரொம்ப வருஷம் பழகிட்டான். சரி, ரொம்ப வருஷம் பழகிட்டான். அவனையும் ஒரு ஃப்ரெண்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். போக 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 அரசாங்கம் ஒரு அறிவிப்பை விட்டது இல்லையா? கொரோனாவோடு நீங்கள் என்ன செய்யுங்கள்? பழக கற்றுக்கொள்ளும், வாழ கற்றுக்கொள்ளும். அது மாதிரி ரொம்ப பேர் பிசாசோட என்ன செஞ்சுட்டாங்க? வாழ கற்றுக்கொண்டாங்க. ஏன்னா விரட்டுறது தெரியல. பிரச்சனையோடு வாழ கற்றுக்கொண்டாங்க, தரித்திரத்தோடு வாழ கற்றுக்கொண்டாங்க, நோயோடு வாழ கற்றுக்கொண்டாங்க, சிற்றின்பங்களோடு வாழ கற்றுக்கொண்டாங்க, விட முடியாத பழக்க வழக்கங்களோடு வாழ கற்றுக்கொண்டாங்க. ஏன் தெரியுமா? அவனை பார்த்து தைரியமா சொல்றதுக்கு உள்ள என்ன இல்ல? வசனம் இல்ல, வார்த்தை இல்ல. அதனால இன்னும் குறைவு அப்படியே இருக்கு. இன்னும் கீழ்ப்படியாம, இன்னும் பலவீனம்.
இன்னும் பிள்ளைகளுக்கு கீழ்படியாம இன்னும் பிரச்சனை. எத்தனை பேர் என்ன பேசுறது புரியுது? எல்லாரும் என்ன ரொம்ப கோபமா பாக்குற மாதிரி எனக்கு தெரியும். யாரும் கோபமா பாக்குறீங்களா? பரவாயில்ல, நல்ல கோபமா என்ன செய்யுங்க பாருங்க. இயேசுநாதரை விட்டுட்டு பிசாசு எப்ப போனா? சரி, இப்படி வச்சுக்கலாம். பிசாசு இயேசுநாதர்கிட்ட கேட்ட கேள்விக்கெல்லாம் இயேசுநாதர் பதில் சொல்ல முடியாம மண்டையை சொரிஞ்சிட்டு இருந்தாருன்னா பிசாசு ஓடிப்பானா? போயிருப்பானா? இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிசாசுக்கு பதில் சொல்ல முடியாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? என்ன மண்டைக்குள்ள என்ன இல்ல? பாச மண்டைக்கு மேல கொண்டை இருக்குன்னு சொல்லிடுறாங்க. மண்டைக்குள்ள என்ன இல்ல? வசனம் இல்ல. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. நீங்களும் நானும் ஜெட்டு வேகத்துல மேல போயிருக்கணும். புரிஞ்சு வராம சொல்லுங்களேன். எட்டி பிடிக்க முடியாத வளர்ச்சி, எட்டி பிடிக்க முடியாத உயர்வு, மேன்மைக்கு போயிருக்கணும். அதுக்காக மேன்மை அடையல, உயரல சொல்ல வரல. இது போதாதுன்னு சொல்றேன். சரி, போகட்டும். இனி சரி பண்ணணும். எத்தனை பேர் விட்டு கொடுக்க போறீங்க? விட்டு கொடுக்க கையெழுத்து சத்தம் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்ன நிலைமையில இருக்கிறீங்க? ஆமீன் போட்டா போதும் பாஸ்டர் அப்படி இருக்கீங்களா? பதில் மட்டும் பிசாசுக்கு இயேசுநாதர் சொல்லாம அவதியா இருந்திருந்தாருன்னா, இப்ப இயேசுநாதரை பிசாசு கையில் என்ன பண்ணிருப்பான்? எடுத்திருப்பான். எத்தனை பேர் பிசாசு கையில இருக்கீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கை பிசாசுடைய இருக்கு? பிசாசுடைய கையில இருக்கு. எத்தனுடைய குடும்பம் பிசாசுடைய கையில இருக்கு? ஏன் பதில் சொல்ல முடியாதனாலதான். ஏன் மனதில் போராட்டம், குழப்பம், மனதில் ஏன் சமாதானம் இல்லை? ஏன்னா சொல்ல தெரியல. சொல்ல தெரியல. என்ன சொல்ல தெரியல? வசனத்தை கரெக்டா. ஏன் பயம்? ஏன் கலக்கம்? வசனத்தை சொல்ல தெரியல. அவர் சொல்லணும். பயமா கலக்கமா? கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. மனதுக்குள்ள சஞ்சலம், சமாதானம் இல்லையா? இயேசு சொல்லி இருக்கிறார், சமாதானத்தை வைத்து போகிறேன். நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்லை என்று எழுதியிருக்கிறது. அப்ப நாம என்ன பண்ணிருவான்? ஓடி இருப்பானே. வறுமை, நெருக்கடி, தேவன் ஐஸ்வர்யத்தின் சம்பளர் என்று எழுதியிருக்கிறது. கடன் நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கொடுப்பாய் என்று எழுதியிருக்கிறது. பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களா? ஆமா, பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல கொடுக்கணும். இயேசுநாதர் சொல்லி இருக்கிறார், அவருடைய தொட்டு அனைத்து என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்று எழுதியிருக்கிறது. என்ன சொல்றீங்க? சனியன் சனியன் சொன்ன பேச்சு என்ன செய்ய மாட்டேங்குது? கீழ்ப்படிய மாட்டேங்குது. சர்ச்சுக்கு வாங்க வர மாட்டேங்குது. பாஸ்டர் நான் வார வாரம் என்ன வாங்க வேண்டியது இருக்கு? திட்டு வாங்க வேண்டியது. மூஞ்சப்பா மகரையப்பா அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரல, கைய காலம் என்ன பண்ணிடுவேன்? வச்சு போட்டுருவேன். என்ன பாஸ்டர் அப்படியே நாங்க வீட்டுல பண்றதெல்லாம் நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு தெரியாம வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வெளியே ஓரமா இருந்து நீங்க பார்த்துட்டீங்க. என்றும் எழுதியிருக்கிறது இல்லையா? இது நல்லா படிச்சிட்டீங்களா? மத்திய புஸ்தகம் 4வது அதிகாரம் 1ல இருந்து 11 வரை. 11 என்ன எழுதியிருக்குது? இயேசு பாருங்க, பிசாசுக்கு வசனத்தை பதிலடியா கொடுத்த உடனே பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஓடிட்டான். எத்தனை பேர் பிசாசு உங்கள்கிட்ட ஓட நினைக்கிறீங்க? அவன் கொண்டு வருகிற காரியங்கள் பல ஆயுதம் இருக்கு. அவன்கிட்ட ஒரு ஆயுதம் இல்ல, பல ஆயுதம் இருக்கு இல்லையா? எல்லாமே உங்களை என்னையும் சேதப்படுத்தக்கூடியது, வாழ்க்கையை சேதப்படுத்தக்கூடியது, ஆவிக்குரிய வாழ்க்கையை சேதப்படுத்தக்கூடியது, குடும்பத்தை சேதப்படுத்தக்கூடியது, பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடியது, வருமானத்தை சேதப்படுத்தக்கூடியது, சரீர ஆரோக்கியத்தை சேதப்படுத்தக்கூடியது, நல்ல பெயரை சேதப்படுத்தக்கூடியது. ரெடியா வச்சிருக்கணும். வசனத்தை எப்படி வச்சிருக்கணும்? ரெடியா வச்சிருக்கணும். நல்ல வசனத்துல ஊர்றவங்க ஜபத்துல என்ன பண்ணுவாங்க? கரெக்டா வசனத்தை சொல்லி என்ன செய்வாங்க? ஜபம் பண்ணுவாங்க. வசனத்துல ஊராதவங்க ஜபத்துல என்ன பண்ணுவாங்க? கண்டதையும் போட்டு என்ன செய்யறது? போட்டு விடுவோம். எதையாவது கேட்பாரு. ஏசனா எதையாவது கேட்பாரு.
இல்லைங்க, கரெக்டாக வசனத்துக்கு சொல்லி துரிச்சாதான் கத்த ஜபத்தை என்ன செய்வார்? கேட்டு ஜபத்துக்கு என்ன கொடுப்பாரு? பதில கொடுப்பார். இறங்கும் 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 சொல்லிட்டா உடனே ஏசுந்து ஒரு நாள் வரும். ஏமா உனக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் என்ன பண்ணிட்டேன்? இறங்கிட்டேனே. இன்னும் என்ன இறங்கு இறங்கு இறங்கு. நான் இறங்குறத நீ பார்க்கலையா? பைபிளை ஒழுங்கா என்ன பண்ணு? பைபிளை ஒழுங்கா படி. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். ஆனா பைபிள் படிக்க மட்டும் என்ன இருக்காது? நேரம் இருக்காது. சில பேருக்கு நான் ப்ரெஷ்ஷை பின்னாடி பார்க்க ப்ரெஷ்ஷை கொடுக்க தான் இப்போ கொஞ்சம் பைபிள் என்ன பண்ணிட்டாங்க? திறந்துருக்காங்க. ஜபத்துக்குலாம் கொஞ்சம் ஆமாம் ஜபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் போயிடுச்சு. இப்போ வேகமாக பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனத்தை உங்களுக்குள்ள வசனத்தை அப்படியே மலரோட குவிச்சு புரியுதுங்களா? அப்படியே பாருங்க, கேட்டுட்டு ரொம்ப சூப்பர் பரிசுத்தவான்கள் மாதிரி அப்படியே கேட்டுட்டு பக்காவா கடைபிடிக்கிற பிள்ளைகள் மாதிரி கேட்டுட்டு அப்புறம் வெளியே போன உடனே என்ன நபரு? பழைய நபரு, அதே நபரா செயல்படக்கூடாது. அதனாலதான் பிரசங்கம் என்பது என்னது? தீர்மானம். பிரசங்கம் என்னது? தீர்மானம். ஓ, இப்படிதான் நடக்கணுமா? இனி இப்படி நடப்பேன். வேகமா நம்ம என்ன பண்ணிடுவேன்? ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா மாறிடுவேன். நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு என்ன பண்ணான்? விலகி. நீ வசனத்தை சொன்ன நோய் என்னை விட்டு விலகி ஓடிடும். நீ வசனத்தை சொன்ன விட முடியாத பழக்க வழக்க விட்டு ஒண்ணு ஓடிடும். நீ வசனத்தை சொன்ன ஜென்ம சுபம் விட்டு ஓடிடும். நீ வசனத்தை சொன்னா விலகின விட்டு ஓடிடும். இல்லைன்னா அது உனக்குள்ள பின்னாடி இருந்து உன்னை தாக்கிக்கிட்டே இருக்கும், உன்னை சேதப்படுத்திக்கிட்டே இருக்கும், உன் பேரை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி செயல்படணும் பாருங்க. இயேசுநாதர் பாருங்க, அவர் செயல்பட்டு அதை எழுதி கொடுத்திருக்கிறாரு உங்களுக்கு எனக்கும். மகனே மகளே, நான் இதை நான் கடைப்பிடிச்சிருக்கேன். நான் கடைப்பிடிக்காம நீ கடைப்பிடி அப்படின்னா கஷ்டம். ஆல்ரெடி நான் என்ன பண்ணிருக்கேன்? கடைப்பிடிச்சு அதை எழுதி உன் கையில கொடுத்திருக்கேன். நல்லா பாரு, பார்த்து என்ன செய்? நீ ஃபாலோ பண்ணு. என்ன போல நீயும் ஃபாலோ பண்ணு. அப்படின்னா உன்னை விட்டு யார் ஓடிடுவா? வறுமை ஓடிடும். எதுவும் ஆமஞ்சல போறீங்க? தரித்திரம் ஓடிடும். ஆமஞ்சலுங்களேன். நோய் ஓடிடும், சிற்றின்பல் ஓடிடும், அசுத்த ஓடிடும், நோய் வியாதி ஓடிடும், ஆபாசம் ஓடிடும், சண்டை ஓடிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? டக்கு 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 டக்குன்னு சில வசனம் நம்ம எடுப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 34 16. அவனுடைய வாய் இதை சிரித்து அவனுடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஏசாயா 34வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 34வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன் தெரியுமா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய புஸ்தகத்துல எப்படி வாசிக்கணும்? தேடி வாசிக்கணும். நான் மார்க்கெட்டிங்ல இருந்தேன், முன்னாடி சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல இருந்தேன். அதனால இந்த ஆனந்தம், கல்கண்டு, குமுதம், அப்புறம் என்னென்னமோ இருக்கு அப்படிதானே, அதெல்லாம் வாங்கி 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 என்ன செய்யறது? அது ரொம்ப அறிவை வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஆயிடுச்சு. பார்க்குற உலக மக்கள் சில பேர் பார்க்குறோம் பாருங்க, அதுக்குன்னு சில ஸ்டால் இருக்கு பாருங்க, அப்படியே பாருங்க வரிசை அடிக்க வச்சிருப்பாங்க. கல்கண்டு, ஆனந்தம், குங்குமம். அவர் வேற என்ன இருக்கு?
குமுதமா குமுதமா வார இதழ் வாங்குவாங்க பாருங்க. வாங்கி வாங்கி என்ன பண்ணுவாங்க, படித்து என்ன பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் பாருங்க, செல்போனுக்கு கண்டதையும் படிச்சுட்டு இருக்காரு. செல்போனுக்கு நல்லது இருக்கு, தேவையில்லாத, அதை கையாளுற விதத்துல தான் இருக்கு. கையாளுகிற விதத்தில் இருக்கு பாருங்க, கவனிங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் புஸ்தகத்துல என் பிள்ளைகள் என் புஸ்தகத்துல என்ன பண்ணணும், எப்படி வாசிக்கணும், தேடி தேடி உனக்கு தேவையான வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிக்கணும். உங்களுக்கு தேவையான வசனங்களை தேடி 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 என்ன செய்யணும், வாசிக்கணும். அப்ப மனதுக்கு என்ன வரணும், மனம் வரணும். எல்லாம் மனசுல வர்ற மனதை குறிச்சுதாங்க. மனம் விருப்பம் இருந்தாலும் பைபிள் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். இல்லைன்னா பைபிள் என்ன செய்ய முடியாது. அப்படின்னா மனதுக்கு எதை வர வைக்கணும், அட சொல்லுங்க, மனதுக்கு விருப்பத்தை வர வைக்கணும். மனதுக்கு விருப்பத்தை வர வைக்கணும்னா இந்த மனது ஆமா தேவனுடைய அன்பை பார்க்கணும், தேவனுடைய அன்பை அறியணும், தேவனுடைய அன்பை ருசிக்கணும். உள்ள எப்போதுமே சொல்லும், ஆனா மனது என்ன செய்யாது, சொன்ன உடனே என்ன செய்யாது, கேட்க. உள்ள ஒரு காரியத்தை செய் அப்படின்னா மனது வேறொரு காரியத்தை செய்வதற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எல்லாருக்கும் விருப்பமா இருக்கும். இருதயம் ஒரு காரியத்தை செய்யணும்னா மனது வேறொரு காரியத்துல ஈடுபடுவதற்கு ஆர்வமா இருக்கும். ஏன்னா பிசாசு அங்கதான் வேலை செய்யறான், மனதில் தான் வேலை செய்யறான். மனதின் மூலமாக தான் வசனங்கள் எங்க வரணும், இருதயத்துக்கு வர வேண்டியது அவசியமா இருக்கு. அப்புறம் இருதயத்துக்கு வந்த வசனம் இருதயத்திலிருந்து மனதுக்கு வாய் வழியா வரணும். எல்லாம் ஒன்ன தொட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க, எல்லாம் ஒன்ன தொட்டு ஒண்ணு இருக்கு. அதனால தேடணும், நேரம் ஒதுக்கணும், ஆமா வாசிக்கணும், தியானிக்கணும், வசனங்களை தேடி கண்டுபிடிக்கணும், அதோட பழகணும், அதை உள்ள மனப்பாடம் பண்ணணும், அதை காத்துக்கொள்ளணும். ஆமா பிசாசு வருவான், அவனும் பைபிள்ல இருந்து என்ன செய்வான், சேட்டு கட்டு மாதிரி ஒரு வார்த்தையை உருவி கேள்வி கேட்பான். நம்ம நிதானம் அவனுக்கு என்ன செய்யணும், வசனத்தை எடுத்து என்ன கொடுக்கணும், பதிலடி கொடுக்கணும் என்றும் எழுதியிருக்கிறது. அவர்கள் தான் வாழ்க்கையில ஜொலிக்க முடியும், அவர்கள் தான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும், அவர்கள் தான் வாழ்க்கையில இன்னும் உயர்வை காண முடியும். அதனால எப்போதும் ஒரு சிந்தனை இருக்கணும். நான் காலியான பாத்திரமா இருந்தா பிசாசு பைபிள்ல இருந்து வசனத்தை கேட்டு என்ன மடங்கிடுவான். அதனால நான் என்ன பண்ணணும், வசனத்தை எனக்குள்ள என்ன பண்ணணும், நிரப்பணும். எனக்குள்ள வசனத்தை நான் நிரப்பணும்னா புஸ்தகத்தை திறந்து என்ன செய்யணும், படிக்கணும். படிக்கணும் பாருங்க, வசனங்களை அறிந்து கொள்ளணும், அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். பரீட்சை எழுதுற பிள்ளை பரீட்சை நெருங்க 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 பாருங்க, ராத்திரிலாம் உட்கார்ந்து முட்டி என்ன பண்ணும், படிச்சு என்ன பண்ண, மனப்பாடம் மண்டையில கொட்டி கொட்டினா அப்பதான் என்ன ஆகுமா, மனப்பாடம் ஆகுமா. உலக பிரகாரமான அறிவு படிப்பு அப்போ வாழ்க்கையே வார்த்தையில தான் இருக்கு. அப்போ வார்த்தை எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணணும், நான் இப்படிதான் மனப்பாடம் பண்றேன், இப்படிதான் நான் என்ன பண்றேன், ஆமா இப்படிதான் மனப்பாடம் பண்றேன். ஆமா ஆவியானவரே மனப்பாடமா ஆக்க உதவி செய்யுங்க, யாவகத்தின் ஆவியானவரே உதவி செய்யும், யாவகத்தின் ஆவியானவரே வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கொள்ள, வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கொள்ள உதவி செய்யும் யாவகத்தின் ஆவியானவரே. யாராவது கேட்கிறீங்களா, கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வசனம் உங்களுக்குள்ள மறக்காம இருக்கும். அப்பதான் கரெக்டா எடுத்து பதிலடி என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். தேடணும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யறோம், அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செய்யறோம், நல்ல நேரம் எடுத்து தூங்குறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லது. அதுக்கெல்லாம் நேரத்தை நம்மளால கொடுக்க முடியுது, அதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்க முடியுது. அப்ப மனம் கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்குறதுக்கு இடம் கொடுக்காது. வேதத்தை வாசிக்க மனம் இடம் கொடுக்காது. நேரம் சொல்லு, பிஸியா இருக்கும் சொல்லு, அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லு. இல்லங்க, உட்காரணும், சிந்திக்கணும், தீர்மானம் எடுக்கணும். பிசாசனை ஜெயிக்கணும்னா அவன் கொண்டு வருகிற ஆயுதங்களை நான் முறிக்கிறேன்னா வசனத்தை பிடிச்சு நிக்கணுமே.
அது ரொம்ப 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 முக்கியமே. நீதிமொழிகள் புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 23 டக்குனு 2 வசனம் பார்த்து முடிக்க போறோம். நீதிமொழிகள் 23 வாசிங்க. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. இந்த இங்க பாருங்களேன், வசனத்துக்கு பல அர்த்தம் சொல்லலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த வசனத்துக்கு பல அர்த்தம் இருக்கு. ஆனா இப்ப நான் என்ன அர்த்தத்துல பேசுறேன்னு கவனிச்சுக்கோங்க. பல அர்த்தம் இருக்குங்க. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு அர்த்தம் மட்டும் இல்ல, பல அர்த்தங்கள் இருக்கு. புரியுதா? இப்போ சத்தியத்தை என்ன செய்ய? வாங்கு. அதை என்ன செய்யாத? விற்காத. சரி, நீங்க கடையில போய் பைபிள் காசு கொடுத்து வாங்குனீங்களா, காசு கொடுக்காம வாங்குனீங்களா? அப்ப வாங்காதுன்னு சொல்லியிருக்கு, அதை விற்காதுன்னு போட்டுருக்கு. ஆவிக்குரிய புஸ்தகங்களை காசு கொடுத்து வாங்கினீங்களா இல்லை கொடுத்துட்டாங்களா கையில? சிந்திக்கிறீங்களா? அதை வாங்கு, என்ன செய்யாத? விற்காத. ஆனா இந்த அர்த்தத்துல நான் இப்ப பேசுறேன். ஆனா நான் என்ன அர்த்தத்துல பேசுறேன் கவனிச்சு. சத்தியத்தை உன் காது கொடுத்து என்ன செய்ய? வாங்கு. 10 தாண்டிடுச்சு. இன்னும் எத்தனை பேருக்கு சத்தியத்தை காது கொடுத்து வாங்க இஷ்டம் இருக்கு? எத்தனை பேருடைய மனது இன்னும் இன்னும் பேசட்டும், பாஸ்டர் இன்னும் பேசட்டும், ஆமா ஊழியக்காரர் இன்னும் போதிக்கட்டும், இன்னும் போதிக்கட்டும். ஐயோ, இன்னும் 10 தாண்டிடுச்சு. வாங்கு. ஆதி திருச்சபையார் பாருங்க, நாள் முழுவதும் எங்க அமர்ந்திருக்கிறாங்க? ஆலயத்தில் அமர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அங்க வரணும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியாப்பட்ட பக்குவம், அப்படியாப்பட்ட அனுபவம், அப்படியாப்பட்ட வளர்ச்சி. நேரம் காலம் பார்க்காம வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். வாங்கு. சத்தியத்தை உன் காதுல வாங்கு. காது வழியா வாங்க. இன்னும் சொல்றேன், வசனத்துக்கு பல அர்த்தம் இருக்கு. நான் ஒரு அர்த்தத்துல பேசிட்டு இருக்கேன். சத்தியத்தை உன் காது கொடுத்து சர்ச்சுக்கு போகாத. அன்னைக்குதான் உனக்கு தேவையான வசனம் வரும். காதுல நீ வாங்க வேண்டியது இருக்கும். உன்னை வருடமாக்கிருப்பான். ஆலயத்துக்கு வர்றதுக்கு கங்கணம் கட்டிட்டு இருக்கணும். எப்படி இருக்கணும்? கங்கணம் கட்டி. ஒருவேளை பாஸ்டர் இதெல்லாம் சொல்றேன், நீங்க எப்படி சொல்றேங்க? லேசா சொல்லி முடிச்சிடறேன். ஆமா, நாங்க பண்ண ஆலயத்துல விசுவாசியா இருக்கும் போது, அது என் வாலிப நாட்கள்ல நான் ஆலயத்துல இருக்கும்போது சனிக்கிழமை ராத்திரி தச்சு ஓடிடுவேன். சனிக்கிழமை ஓடிடுவேன். சனிக்கிழமை வேலையை முடிச்சுட்டு நேரம் தச்சு ஓடிடுவேன். என்ன மாதிரி ஆமா அநேகர் வந்துருவாங்க. அங்கே தூங்கிடுவோம் பாருங்க. சில நேரம் பாருங்க, போர்வைக்குள்ள வந்து கட்டுரையும் பாம்பு வந்து என்ன பண்ணிருக்கோம்? உள்ள படுத்திருக்கோம். ஏன்னா அது அப்படியாப்பட்ட ஏரியா. அங்கே தூங்கிடுவோம். காலையில வேகமா எந்திரிச்சு என்ன பண்ணுவோம்? சர்ச்சில் எல்லா ஆயத்த வேலை என்ன செய்வோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்வோம். சர்ச்சை கூட்டுவோம், தண்ணியை கூட்டுவோம், வெளியே கிரவுண்டை கூட்டுவோம், பாத்ரூம் கழுவோம். இன்னைக்கு இங்க நம்ம சர்ச்சில் வேலை செய்ய வாங்க அப்படின்னா, நான் எவ்வளவு பெரிய கேட்டகரியில் இருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் வருவேனாக்கும், நான் வந்து இதெல்லாம் செய்வேனா, வந்துருவேனாக்கும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப காது கொடுத்து சத்தியத்தை கேட்கணும். சரியா? சில பேருக்கு பாத்தீங்கன்னா வீணான வார்த்தையெல்லாம் கேட்கறது காது எப்படி இருக்கும்? சின்ன காதா இருந்தது, அப்ப மட்டும் என்ன காது ஆயிரும்? வீங்கி காது என்ன பண்ணிருக்கணும்? பெரிய காது ஆயிரும். ராஜா காது, கழுத காது. நான் கதை சொல்லல, டைம் ஆயிரும். ராஜா காது என்ன காது? அப்புறம் வீணான காரியெல்லாம் பேசி முடிச்சோன்னா வீணான காது என்ன பண்ணிடும்? அப்படியே சொருங்கி நார்மல் காதா. புரியுதா? சில பேருக்கு ஒரு அலாதி ஒரு சுபாவம் இருக்கும். யாராவது பேசுறத உடனே என்ன பண்ணணும்? கேட்டுட்டு யார் என்ன பேசுறா, யார் என்ன பேசுறா அது முக்கியம் இல்லைங்க. கர்த்தர் என்கிட்ட என்ன
பேசுறாரு. அதுதான் எனக்கு முக்கியம், வாழ்க்கைக்கு முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். என்றும் எழுதியிருக்கிறது அப்படி நீங்க பிசாசை பார்த்து நீங்க சொல்லணும். அப்படின்னா கொண்டு வர்ற ஆயுதங்களை பார்த்து நீங்க சொல்லணும். என்றும் எழுதியிருக்கிறது சொல்லணும். அப்படின்னா சத்தியத்தை என்ன பண்ணணும்? காது வழியா வாங்கணும், கேட்கணும், கேட்கணும், கேட்கணும். நீங்க அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஆமா, அப்படி கோரஸ் பாட்டு போட்டு, என்ன பாட்டு? ஒரு ஆமா, கோரஸ் பாட்டு தெரியுங்களா? தெரியுமா தெரியாதா? போடுவாங்க. ஆமா, சீக்கிரம் கோரஸ் பாட்டு போட்டு முடிச்ச உடனே ஒருத்தர் பாருங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆமா, ஸ்தோத்திரம் சொல்ற போர்வையில அவங்க வந்து போட்டு ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க, நிறைய பார்ப்பாங்க. நேரம் பார்த்தாங்க, சீக்கிரம் முடிச்சுட்டாருன்னா நம்ம எங்க வாங்கினீங்கன்னு கேட்கலாம். அதுக்கு நேரம் கொடுக்க மாட்டாது. காது கொடுத்து என்ன செய்யணும்? கேட்கணும், கேட்கணும். ஒரு சில பார்த்து முடிச்சிட போறோம். சங்கீத புஸ்தகம் 115 அதிகாரம் 12 வசனம். சங்கீதம் 115 12. போதும். கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? நினைக்கிறார். அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்ப யார் கர்த்தருடைய நினைவில் இருப்பாங்க? யார் கர்த்தருடைய நினைவில் இருக்கிறார்களோ அவர்கள் மிக எளிதாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க. நல்லா புரியுமா? இவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கொடுப்பேன், இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு அப்படி என்ன கர்த்தர் என்ன செய்யல, சொல்லல. பைபிள் அப்படி போதிக்கல. ஏன் தெரியுமா? தேவனிடத்தில் என்ன இல்ல? பட்சபாதம். ஆனா நீ இதை செஞ்சா இது உனக்கு கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் வசனத்தை கேட்டு வசனத்தை உனக்குள்ள மனப்பாடம் பண்ணி வசனத்தின் மூலமாய் பிசாசை நீ எதிர்த்து நின்றால் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடிப்போம். இயேசு என்ன பண்ண? வசனத்தினால பிசாசு என்ன பண்ணாரு? எதிர்த்து நின்றார். 40 நாள் பாஸ்டிங், 40 நாள் உபவாசம். ஒரு மனுஷன் 40 நாள் சாப்பிடல. நீங்க ஒரு நாள் சாப்பிடலன்னா என்ன ஆகும்? சொல்லுங்க, சொல்லுங்க. 2 நாள் சாப்பிடல, ஒட்டுமொத்த கோபம் எரிச்சல் என்ன பண்ணிடும்? நானே என்ன பசியில இருக்கிறேன், ஓடி அங்கிட்டு எல்லாம் திரும்பாங்க. அப்ப இயேசு எதனால சாப்பிடல? 40 நாள் சாப்பிடல, பாஸ்டிங்க முடிச்சுட்டாரு. இப்ப என்ன வந்துருச்சு? பசி வந்துருச்சு. இப்ப பிசாசு எதை பாக்குறான்? சூழ்நிலைய பாக்குறான். சூழ்நிலை என்ன? இயேசுவுக்கு இப்ப சரீரத்துல என்னது? பசி. முந்தின ஆதாம தள்ளி விட்டது போல இப்ப போல யாரை தள்ளி விட்டுலாம்? பிந்தின ஆதாம தள்ளி விட்டு. முந்தின ஆதாம்கிட்ட வசனம் இல்ல, ஆனா பிந்தின ஆதாம்கிட்ட என்ன இருந்தது? வசனம். நான் சொல்றேன், நீங்க எல்லாம் பிந்தின ஆதாமுடைய பிள்ளைகள் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாம் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். ஆமென். இயேசு எப்படி வசனத்தை பிடிச்சு ரெடியா இருந்தாரு, வாடா. அது மாதிரி நீங்க எதை பிடிச்சிருக்கீங்க? வசனம். புரியுற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷம். போதாது. கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, ஆசீர்வதிப்பார். ஆனா எதை பிடிச்சிருக்கணும்? சொல்லுங்க, எதை பிடிச்சிருக்கணும்? இருதயத்தில் எதை பிடிச்சிருக்கணும்? மனதில் எதை பிடிச்சிருக்கணும்? நாவல எதை பிடிச்சிருக்கணும்? எப்போது வசனத்தை பிடிச்சு அவன் கேள்வி கேட்க மறுபடியும் என்ன செய்யணும்? வசனத்தினாலே அவனுக்கு பதிலடி கொடுக்கும் போது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடிப்போ. எத்தனை பேர் ஓடி போன விரும்புறீங்க? இயேசுநாதர் கூடவே இருக்கணும். அவன் என்ன செஞ்சிடணும்? ஓடி போய். பாருங்க, பிசாசு ஓட ஓட அவனுடைய காரியத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிடுவான்? ஓடிடுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனுடைய எல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அது உங்களிடத்துல என்ன செய்யணும்? இருக்கும். எதிர்ப்பு ஆமென் சொல்ல போறீங்க. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.